அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். தினசரி லைவ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. ரேண்டமாக வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்த சேனலில் இருக்கவங்க கண்டிப்பாக லைவ்ல ஜாயின் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கான பலனை கேட்கறது நல்லது. இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை பயன்படுத்தி லைவ்ல ஜாயின் பண்ணலாம். இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 17/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி காலை 6:32 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. விநாயகர் வழிபாடு செய்கிறது. ஏன்னா மறுநாள் காலையில் சீக்கிரமே சதுர்த்தி திதி முடிஞ்சிடுதோம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை 6:38 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:50க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 10:39 முதல் 12:15 வரை. யமகண்டம் பகல் 3:27 5:03 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலை 7:26 9:02 வரைக்கும் இருக்குது. இப்போது மக நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். திருமணம், பயிர் தொழில், வண்டி ஏற, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்ய, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்த ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆனால் சதுர்த்தி திதியில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கு நல்லது இருந்தாலும் மந்திரங்களில் கட்டுறது, நச்சாயுதம், தீ தொடர்பான வேலைகளை செய்கிறதுக்கு நல்லது. மங்களகரமான செயல்கள் தவிர்த்துருங்க. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு மேன்மை, கடக ராசிக்கு பிரீத்தி, சிம்ம ராசிக்கு களிப்பு, கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு பரிவு, தனுசு ராசிக்கு தடை, மகர ராசிக்கு அனுகூலம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு உயர்வாய் இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாக நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட நாள் இனிமையா அமையட்டும். மேஷராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. கொஞ்சம் நிதானமாக சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. வீட்டில் இருக்கிற பெற்றோரோடையும் பசங்களோடையும் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தேவையில்லாத விஷயங்களில் அதிகமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்களில் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. அவசரப்பட்டு செய்கிற காரியங்களில் தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்களால வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எதிரிகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது. இன்று உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரம். பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைய நாள் பொறுமை நிதானம் இருந்தால் நாள் அமைதியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திறமையாகவும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டிய சில அவசியமாக இருக்குது. சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். பேர் கெட வாய்ப்பு இருக்குது. வேலையில் பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனநிலை பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் ஒரே மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால துணை இடத்துல கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டி உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி சில செயல்கள் உண்டு. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. காதலர்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் குறைஞ்சி தான் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அது கவலைகளை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லை. அதனால் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவலை உண்டு. மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக கிடையாது. தேவையில்லாத விஷயத்தல்ல கோவப்படுற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள இனம் புரியாத கவலையோ பயமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும்
பதட்டம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு விரும்பின பலன் கிடைக்கணும்னா அது முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. ஏன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருக்கும் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தோன்றும். உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் செலவுகள் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாள் போகும். புதிய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜாக்கிரதையாக கையாளுறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட வேலைகளை ஒழுங்குபடுத்தி திறம்பட செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை புத்திசாலித்தனமாக ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணி பிரச்சனை இல்லாமல் கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று கண்டிப்பாக தொணக்கூட நட்பாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நல்ல புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாதீங்க. காதலர்கள் இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு இல்லை. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நாளை புத்திசாலித்தனமாக பணத்தில் கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை. தலைவலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தியானம் மேற்கொள்வது நல்லது. அமைதியாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னதான் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் நடக்காத விஷயங்கள்லாம் இன்று ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்கள் தானாக நடக்கும். நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட புத்திசாலித்தனம் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. குடும்பத்தோட நல்ல ஒரு இனிமையான அனுபவங்களை தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட திறமை இன்று வெளிப்பட்டு எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்வீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். இன்று உங்களோட முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. உங்களோட இலக்குகளை நிறைவேற்ற தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு உறுதியும் உங்ககிட்ட இன்று நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனிப்பட்ட திறமைகளை காட்டுவீங்க. உங்களோட செயல்திறன் நல்லாவே இருக்கும். பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். நல்ல ஒரு திறம்பட உங்களோட வேலைகளை செஞ்சு பேர் எடுப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் தனக்கிட்ட இருந்த நெகட்டிவான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நாள் முழுக்க இருக்கு. காதலர்களுக்கு இன்று இனிமையான நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படும். எதிர்பாராத தனவரவுகள் நல்லாவே இருக்கு. அது மூலியமா நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சிறப்பாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லை. முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. உற்சாகமாக நாளை கொண்டு போங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத சில தருணங்கள் சூழ்நிலைகள் நிறையவே வரா மாதிரி இருக்குது. சவால்களை சந்திக்கிற மாதிரியும் செய்கிற செயல்கள் காரியங்களில் தடையோ இல்லைன்னா தள்ளி போகிறது தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பிரச்சனைகள் சூழ்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு மனசுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படலாம். பசங்களால் வீண் விரயங்கள் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பக்குவமாக நல்ல ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாள் போகலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரத்தில் நண்பர்களால் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். வேலையில் பயணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அனுகூலமான பலன் உண்டு. இன்று பொறுமையும் உறுதியும் ரொம்பவே அவசியம் தேவை. உங்களோட அணுகுமுறையில் வேகம் காட்டாதீங்க. திறமையோட பணியாற்ற நல்ல ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை. சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தட்டி கொடுத்து வேலை வாங்க பழகுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சுயமாக செஞ்சு முடிக்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பேசும்போது கவனமாக பார்த்து பேச வேண்டும். மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வார்த்தைகளால். அதே நேரம் காதலர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்சால் இன்று நான் அன்பாக பாசமாக பேசி பழகுங்க, இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இல்லை. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். செலவுகளை கண்காணிங்க. விரயங்கள் ஏற்பட வாய்ப்போ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம், ஆனால் ஆற்றல் குறைஞ்சு காணப்படுவீங்க. தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக வித்தியாசமாக அமைதியாக நாளை கொண்டு போங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோடையும், அதே நேரங்களில் சில சாதகமான விஷயங்களும் இருக்குது. கலவையான பலன்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. உங்களோட செயல்களில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதகமான பலன்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். குடும்பத்தில் சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உறவினர்கள் வருகை கொஞ்சம் மகிழ்ச்சியும் அளிக்கும். அதே நேரத்தில் சில எதிர்பாராத விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களோட ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க மிதமான பலன்கள் தான். கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானமாக கையாளுங்க. மனக்குழப்பம் இருக்கிறதுனால பதட்டத்தோட நாளை கொண்டு போகாதீங்க. முடிஞ்சால் எப்படி புத்திசாலித்தனமாக செயல்படுறதோ அதை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். நல்ல பலன்கள் காணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் கமிட் பண்ணாதீங்க. உங்களோட சுயமுயற்சியும் கடின உழைப்பும் அவசியமாக தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்குது. மனசில் அமைதியாக இருக்கணும்னா, நாள் அமைதியாக போகணும்னா பொறுமையாக இருக்க வேண்டியதும், பாசிட்டிவான எண்ணங்களோட துணையை அணுகிறதும் நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட சேமிப்பு உயர்த்துறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் செலவுகளை கண்காணிங்க. சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வீண் செலவுகள் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் அதிகமாக இருக்குது. அதிக நீர் பருகுங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் கலக்கத்தோடையும் தான் ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இருக்குது. மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகள் அதிகமாக இருக்கும். மனசுக்கு கவலையும் வேதனையும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இந்த நாளில் பதட்டம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. பசங்களுக்காக சின்னதாக வீண் விரயங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. எடுக்கிற முயற்சிகளை உறவினர்கள் ஆதரவு இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். வியாபாரத்தில் பயணங்களால் அலைச்சல் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் பலன் உண்டு. எல்லா விஷயத்துலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் பாசிட்டிவாக இல்லை. ரொம்பவே பாசிட்டிவாக எதிர்பார்த்து ஏமாறாதீங்க. தீய விளைவுகளை தடுக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து செய்கிறது நல்லது. வார்த்தைகளில் தேர்ந்தெடுத்து கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க கூட பேச்சுவார்த்தைகளை திருப்திகரமாக இல்லை. வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட மனநிலை நிதானத்தை இழக்காமல் பொறுமையாக கையாளுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஒட்டுதலோட இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. இந்த அணுகுமுறை உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவை மேம்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கட்டுப்படுத்தி சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போது ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. தண்ணீர் குடிக்கிறது நல்லது.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு காரணம் உங்க கையில இருக்கிற பணம் வரவு நல்லா இருக்கு, மகிழ்ச்சி நல்லா இருக்கும், சந்தோஷத்துக்கு குறைவில்லை. செய்யற செயல்கள்ல உங்களோட மனசுல திருப்தி இருக்கிறனால, தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்கள் உண்டு. வாழ்க்கை இனிமையாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போவீங்க. நல்ல ஒரு பயனுள்ள வகையில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள், வருமானம் ரெட்டிப்பாகும். வளர்ச்சிக்குரிய விதத்தில் நாள் இருக்கிறதுனால இந்த நாளை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகளை எல்லாமே அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். அதே நேரங்களில் உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் விரும்பத்தக்க பலன்கள் நல்லாவே இருக்கு. அதனால எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வோட இன்றைய நாள் உச்சத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது, வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்காலம் குறித்து திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு அவங்களோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு இனிமையான தருணங்களை காதலர்களும் அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்கும். உங்கள் கையில் நல்ல ஒரு பணம் இருக்குது. உபரி பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால திட்டங்களில் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பயனுள்ள வகையில் பணத்தை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக நாள் முழுக்க உற்சாகமாகவும் திடமாகவும் இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். செய்கிற செயல்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களோட தெளிவான சிந்தனைகள், உங்களோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிற மாதிரி சில சந்தோஷமான தருணங்கள் இருக்குது. குடும்பத்தோடையும் உறவுகளோடையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பசங்களோட படிப்பில் அவங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை தரும். சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் உண்டு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. சாதகமான நாள். உங்களோட குழந்தைகள் உங்களோட வாழ்க்கை குறித்து பெருமைப்படக்கூடிய விதத்தில் நாள் இருக்கு. முக்கியமான முடிவுகள் என்று எடுக்கிறது நல்ல பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கும். உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்வீங்க. நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் பெருகும். உங்களோட புதிய யுக்திகள்லாம் இன்று வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உல்லாசமாக பேசுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் கவனமாக நடந்துக்கிட்டு நல்ல பரஸ்பர புரிதலையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்குது. காதலர்களும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வரவும் சரி, சேமிப்பும் சரி, எதிர்கால நலன் குறித்து திட்டங்கள் தீட்டு முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றலோடு இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. ஜாலியாக கொண்டாடுங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருக்கும். ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சில படிப்பினைகளை நல்ல அனுபவங்களை தரா மாதிரி இருக்குது. நாளை நடக்கிற நல்லதையும் கெட்டதையும் குழப்பிக்காமல், டென்ஷன் ஆகாமல், பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா எதிர்பாராத செலவுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தைரியமும் உறுதியும் இருந்தால் தன்னம்பிக்கையோட சவால்களை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடைய முடியும். நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிறது மனசுக்கு ஆதரவாக இருக்கும். இன்று எதிர்பாராத நிச்சயமற்ற நிலைகள் நிறையவே இருக்குது. நன்மை தீமை இரண்டும் கலந்துருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சிந்திச்சு செயல்படுங்க. சவால்களை சமாளிக்க பொறுமை ரொம்பவே அவசியம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையில் பணம் சம்மந்தமாக எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறப்பாக திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற ஈகோ பிரச்சனை காரணமா 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் தகவல் பரிமாற்றத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசுங்க. பொறுமையா உங்களோட கருத்தை பராமரிங்க, சொல்லுங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நாளை கொண்டு போறது நல்லது. காதலர்களுக்கும் இன்று பொருந்தும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா நல்லிணக்கம் குறையாம பார்த்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்று பொருளாதார பாதுகாப்புக்காக கண்டிப்பாக சேமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறனால சேமிக்க முடியாது. முடிஞ்சா செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சத்தான உணவை நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. மனசுல அமைதி இல்லாத மனநிலை இருக்கு, பொறுமையா இருங்க. நாளை அமைதியாக கொண்டு போங்க. மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் ரொம்பவே குழப்பங்களோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. செய்கிற விஷயங்கள்லாம் தடைகளோ மனசுக்கு வேதனை தர மாதிரி பலன்கள் உண்டு. மனசுக்குள்ள இனம் புரியாத வேதனையும் கவலையும் இருக்கு. நாளை அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. குறிப்பா சொல்லணும்னா அடி எடுத்து வைக்கும் போத முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டாக தப்பான்னு யோசிச்சு அடி எடுத்து வைக்கிறது நல்லது. நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட்டு மனசை அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தினரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா பண விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது. மனசுல இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் உங்களையே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான சிந்தனை வயப்படும் நிலை காணப்படும். எதையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தியானம் மேற்கொள்றது, பொறுமையா இருக்கிறது, முடிஞ்சா தனிமையில் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. அதிக பணிகள் காரணமாக சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோர்ந்து போகக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் இல்லாமல் நாளை எதிர்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிந்திச்சு செயல்படுங்க. பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் கம்மியாக தான் இருக்கும். தொணக்கிட்ட உங்களோட கருத்துக்களை மனசு விட்டு பகிர்ந்துக்குங்க. அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பக்குவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இல்லை. தொலைதூரமாக நிலுவையான பணம் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு. எதிர்பார்த்த பணம் வராதனால சில கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கும். இல்லைன்னா பணப்பற்றாக்குறையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியான நேரத்தில் சரியான சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளும் தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது. பக்குவப்பட்டு பல விஷயங்களை கையாளுவீங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பாராத இனிய மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பயணங்களால் வெளிவட்டார நட்பு ஏற்படும். இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய நாள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. மனைவி வழி உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு சாதகமான நாள். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. ஆனால் கொஞ்சம் அடிக்கடி பயணம் ஏற்படும். அதன் மூலிமா நல்ல பலன் உண்டாகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாள். உற்சாகமாக வேலைகளை செய்வீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. உங்ககிட்ட தெளிவான சிந்தனைகள், புதிய விஷயங்களை செய்வீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களுக்கு அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும். பாராட்டியும் பேரையும் பெற்றுத்தரும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நட்பா பேசி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அணுகுமுறையில மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சிறப்பான பலன்கள் உண்டு. நாளை ஜாலியா உற்சாகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காதலர்கள் இன்று கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. உபரி வருமானம் அப்படியே சேமிக்கிறது நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, ஆற்றல், ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. மீனராசியை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சுப செய்திகள் வந்து சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் சுறுசுறுப்பும் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் வேகத்தோட விவேகமாக செஞ்சு முடிப்பீங்க. பலன் தர விதத்தில் நாள் இருக்குது. எதிர்பாராத பணவரவு, குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயங்கள், கூட பிறந்தவங்க மூலியமா நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாத்துலேயும் உற்சாகத்தோட ஈடுபடுவீங்க. நண்பர்கள் மூலியமா சுப செய்திகள் வந்து சேரும். அவங்க கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. உறவினர்கள் வருகை உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். வங்கி சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது. சுறுசுறுப்பான நாள். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. உங்களோட முயற்சிகளில் எல்லா விஷயத்துலையும் வெற்றிகள் ஈஸியாக கிடைக்கும். எனவே உற்சாகமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவியாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிறப்பாக பணியாற்றி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். நல்ல ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு பலன் தர விதத்தில் உங்களோட நாளிற்கு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசுல இனிமையான எண்ணங்கள், 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோடையும் உறவுல ஒரு நல்லிணக்கம் இருக்கும். சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு ஜாலியா உற்சாகமா மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. காதலர்கள் இன்று சிறப்பான நாளா இருக்கு. உங்களோட எதிர்கால திருமணம் குறித்து பேசி முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அபரிதமாக தான் இருக்கு. உபரி பணத்தை மங்களகரமான விஷயத்துக்கும் சேமிப்புக்கும் பயன்படுத்துவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நலமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆரோக்கியத்தில் சிறப்பான நாளாக தான் இருக்கு. நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த லாஸ்ட் இதெல்லாம் கேட்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியல. உங்களோட வாழ்க்கை மேம்படணும்னா சுயஜாதகம் பார்த்து வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 90s கிட்ஸுக்கு நிறைய இருக்குது. அதே நேரங்களில் டூ கே கிட்ஸில் ஆரம்ப காலத்தில் பிறந்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை அணுகி உங்களோட பரிகாரங்களை செஞ்சு வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிங்க. பிரச்சனைகளை சமாளிங்க. இப்போது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் வர மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது. வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர் ஆதரவுக்கு நன்றி. நல்ல ஒரு பலன் தர விதமாக இந்த வருஷம் அமையட்டும். ஆடி மாத பலன்கள் நாளைக்கு ஷார்ட்ஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வரும். அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.